வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஸோ எஸ்எஸ்சியில் வெண்டார் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கொஷினோட டிஃபிகல்ட்டி லெவலுமே வந்து பர்டிகுலராக கிராஜுவேஷன் லெவலுக்கு வந்து டஃப்பாக மாறி இருக்கும். ஓகே, சேஞ்ச் ஆகிருக்குது. கிராஜுவேஷன் இல்லை, 12th லெவல் 10th லெவலுமே வந்து பார்த்திங்கன்னா புது டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து கேட்குறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் ரீசனிங்கில் எந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, இனிமேல் வரக்கூடிய எக்ஸாமில் எந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம மிக்ஸ்டு கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு பர்டிகுலர் டாபிக் அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறது கிடையாது. ஓகே, ஸோ எப்படிலாம் கேட்டிருக்காங்க, இனிமேல் எப்படிலாம் கேட்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஏன்னா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கேட்ட டாப்பிக்லேருந்தும் கேட்டிருக்காங்க. இப்போ நம்பர் சீரிஸ், மிஸ்ஸிங் நம்பர்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் அதில் வந்து டைம் டேக்கிங் கொஷின் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, அந்த டாபிக் புதுசு கிடையாது. ஆனால் அதில் அவங்க யூஸ் பண்ணியிருக்க லாஜிக் புதுசாக இருக்கும். எப்படி கண்டுபிடிக்கிறதுனே தெரியலை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு 12 கொஷின் பார்க்க போகிறோம். 12மே வந்து வேறு டாப்பிக்லேருந்து இருக்கிறது. ஒரே டாபிக் கிடையாது, டிஃப்ரெண்ட் டாப்பிக்லேருந்து இருக்கிறது. ஓகே, ஸோ நீங்கள் ஒவ்வொரு கொஷினும் வர்றப்போவும் நீங்கள் இந்த எக்ஸாமை இப்போ அட்டன் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அஷ்யூம் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு கொஷினையும் வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்களே ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் 12க்கு உங்களுக்கு எத்தனை கொஷின்ஸ் கரெக்டாக வந்துச்சு அப்படிங்கிறத ஜென்யூனாக வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, உங்களுக்கு ஒன்று ரைட்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பட் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த சீரிஸ் வந்து கண்டிப்பாக கண்டினியூ ஆகும். இப்போதைக்கு நம்ம மிக்ஸ்டு கொஷின்ஸ் பார்த்தாலுமே அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டாபிக் புதுசாக இருக்கக்கூடிய டாப்பிக்கு வந்து டாபிக் வைஸ் ஒரு டாப்பிக்லேருந்து ஒரு 10 கொஷின் 20 கொஷின் அந்த மாதிரியுமே நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இது வந்து சிச்சுவேஷன் ரியாக்ஷன் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது ஒரு சிச்சுவேஷன் கொடுத்துட்டு அதுக்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணக்கூடிய கொஷின். இது நார்மலாக வந்து இப்போ ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து அடாப்டபிலிட்டி டெஸ்ட்டுன்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் இந்த மாதிரி கொஷின்ஸ் அதிகமாக நீங்கள் வந்து பார்க்கலாம். அதுக்கு நான் ஆல்ரெடி முன்னாலே ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். அந்த வீடியோ கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு கூட அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, பட் இது வந்து நீங்கள் எப்படி எத்தனை கொஷின் பார்த்தாலும் அந்த இடத்துல நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இல்லை நிறையா கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுறனால நீங்கள் வந்து வேறு மாதிரி யோசிச்சிருவீங்க அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஓகே, ஸோ இதில் நீங்கள் எப்போவுமே வந்து பாசிட்டிவான ஒரு ஆன்சர் கொடுக்கணும். ஓகே, பாசிட்டிவான ஒரு ஆன்சர். நீங்கள் ஆக்சுவலாக வேறு மாதிரி யோசிக்கலாம் இதே சுச்சுவேஷன் உங்களோட லைஃப்பில் வர்றப்போ. ஆனால் கொஷின் ஆன்சர் பண்ணுறப்போ நீங்கள் வந்து பாசிட்டிவான ஆன்சர் வந்து கொடுக்கணும். ஓகே, அதே மாதிரி ப்ராக்டிக்கலான ஆன்சராகவும் இருக்கணும். அது வந்து பாசிட்டிவாக இருக்குது ஆனால் வந்து ப்ராக்டிக்கலாக அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கக்கூடிய ஆன்சரும் வந்து இருக்கக்கூடாது. ஓகே, கரெக்டான ஒரு சொல்யூஷன் இருக்கிற மாதிரி ஆன்சர் வந்து கொடுக்கணும். ஸோ கொஷின் பாருங்கள். யூ ஒர்க் இன் அ கார் கம்பெனி அண்ட் யூ ஃபைண்ட் அவுட் தட் எ பார்ட் ஆஃப் என்ஜின் does not meet the specifications, which can lead to more toxic emissions. In spite of you informing your nearest senior officer, no action is taken. What will you do? ஸோ கொஷின் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ்லையும் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா சிஹெச்எஸ்எல் எக்ஸாம், எம்டிஎஸ்லாம் தமிழ் நடக்குது. ஸோ அதில் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்னால தமிழ்லையும் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு கார் நிறுவனத்தில் வேலை செய்கிறீர்கள். என்ஜினின் ஒரு பகுதி குறிப்பிட்ட தேவைகளை பூர்த்தி செய்யவில்லை என்பதை கண்டுபிடிக்கிறீர்கள். இது அதிக நச்சு வெளியேற்றத்திற்கு வழிவகுக்கும். உங்கள் அருகிலுள்ள மூத்த அதிகாரியிடம் நீங்கள் தெரிவித்தாலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஸோ கொஷின் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, இருந்தாலும் சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, என்ஜினில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கிறீங்க. அதனால் வந்து ஒரு ஒரு நச்சுத்தன்மை வந்து வெளியேற்றக்கூடிய ஒரு அளவுக்கு வந்து அதில் பாதிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, டாக்ஸிக் எமிஷன் அதிகமாக வரும்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ அதை பற்றி உங்களோட நியரஸ்ட் சீனியர் ஆஃபீஸர், அதாவது உங்களுக்கு மேலே அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய ஒரு சீனியர் ஆஃபீஸர்கிட்ட சொல்கிறீங்க. ஆனால் அவர் எந்த ஆக்ஷனுமே எடுக்கலை. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ இதுதான் உங்களுக்கான சிச்சுவேஷன். ஓகே, வில் கெட் ட்ரான்ஸ்ஃபர் டு த ஐஎஸ்ஆர்இ டிவிஷன். நான் ஐஎஸ்ஆர்இ பிரிவுக்கு மாற்றிக்கொள்வேன். ஸோ நான் அந்த செக்ஷன்லேருந்து வேறு செக்ஷனுக்கு போயிடுவேன். இது வந்து பயந்து போய் பண்ணுற மாதிரி. இப்போ இந்த செக்ஷனில் ப்ராப்ளம் இருக்குது, ஸோ அப்போது நம்ம வேறு செக்ஷனுக்கு போயிடுவோம் அப்படின்ட்டு போகிறது. இங்கே யாரும் ஆக்ஷன் எடுக்கலை, நம்ம வேறு செக்ஷனுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது. ஸோ இது வந்து ஒரு சொல்யூஷனாக இருக்குமா இந்த ப்ராப்ளம்க்கு? கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா இது வந்து ஒரு சீரியஸான ப்ராப்ளம். ஓகே, ஸோ அப்போ கண்டிப்பாக இது ஆன்சராக இருக்காது. பப்ளிஷ் திஸ் நியூஸ் டு த நியூஸ் பேப்பர். இந்த செய்தியை செய்தித்தாளில் வெளியிடுவேன். ஸோ சீனியர்கிட்ட சொன்னேன், அவன் கேட்கல. ஸோ போடான்னு சொல்லிட்டு நான் வந்து நியூஸ் பேப்பரில் ரிலீஸ் பண்ணிடுவேன், கம்பெனியோட பெயர் கெட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சா இது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு நெகட்டிவான ஒரு தாட்டு. ஓகே, இது வந்து வேணும்னே அவங்க பண்ணலை. கண்டிப்பாக அதில் வந்து ஏதோ மேனுஃபேக்சரிங் பண்ணுறப்போ ஏதாச்சும் வந்து ப்ராப்ளம் இருந்திருக்கும். ஏதோ ஒரு பாயிண்ட்டை வந்து அவங்க வந்து சரியாக கவனிக்காமல் விட்டுருக்கலாம். அதுக்காக நியூஸ் பேப்பரில் உடனே போட்டு கம்பெனியோட பேரை கெடுக்கிறது சொல்யூஷனாக இருக்காது. ஓகே, பழி வாங்குற மாதிரி ஆயிரும். ஸோ அப்போது இதுவுமே வந்து ஆன்சராக இருக்காது.
இன்ஃபார்ம் த ஹெட் ஆஃப் யுவர் டிவிஷன். உங்கள் பிரிவு தலைவரிடம் தெரிவிக்கும். இப்போ நீங்கள் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜஸ்ட் சீனியர். நீங்கள் ஒரு ஜேஇனா அடுத்து ஏஇ. ஓகே, அந்த ரேங்க்ல இருக்கிறவர்ட்ட சொல்லியிருக்கீங்க. ஸோ அவன் கேட்கல அப்படின்னா, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்கல்ல, இல்லைன்னா அந்த டிவிஷனோட ஹெட் இருப்பார்ல, அவர்கிட்ட சொல்லலாம். ஓகே, இது ஒரு கரெக்டான ஒரு மூவாக இருக்கும். ஏன்னா நான் இவர்கிட்ட சொன்னேன், இவர் கேட்கல. இவர்கிட்ட சொல்லாமல் டைரெக்டாக ஹெட்டிட்ட சொல்கிறதும் தப்பு தான். பட் ஒருத்தர்கிட்ட சொல்கிறோம், அவர் கேட்கலன்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்கிட்ட தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இது வந்து சீரியஸ் ப்ராப்ளம். இப்போ இது கரெக்டாக இருக்கும். ஓகே, அவர்கிட்ட சொன்னால் அவர் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கரெக்டான ஒரு சொல்யூஷனாக இருக்கும். நோ ஆக்ஷன் வில் பி டேக்கன். எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாது. நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நான் பாட்டுக்கு என் வேலையை பார்ப்பேன் அப்படிங்கிறதுமே தப்பு. ஓகே, அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். இதுக்கு நீங்கள் எத்தனை கொஷின் பார்த்தாலும் பெரிய லெவலில் டிஃப்ரென்ஸ் இருக்க போகிறது கிடையாது. நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க அப்படிங்கிறது தான். பட் இருந்தாலும் இதுக்குமே நம்ம நிறையா கொஷின்ஸ் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து கொண்டு வருவோம். ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஆர்மி அடாப்டபிலிட்டி டெஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்கும். அதில் ஒரு 10 கொஷின்கிட்ட கொடுத்துருப்பேன். அது எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அதை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அடுத்த கொஷின் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும். ஓகே, இது ஈஸி தான். நம்ம ரீட் பண்ணுவோம், கன்க்ளூஷனுக்கு வந்துடுவோம். பட் இதில் மெயினாக என்னென்னா டைம் அதிகமாக நம்மளுக்கு வேஸ்ட் ஆகும். தமிழில் இல்லைன்னு நினைக்காதீங்க, தமிழில் அடுத்த பேஜில் கொடுத்துருக்கேன். ஓகே, நான் ரெண்டுமே ரீட் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரே பேஜில் கொடுக்க முடியல, பெரிய பேராகிராஃபாக இருக்குது அப்படின்னால. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு டைம் அதிகமாக வேஸ்ட் ஆகும். ஸோ அப்படின்னால நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். 100% எல்லாருமே வந்து ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஆனால் இதை ஃபஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிடுங்க. மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு கடைசியில் இந்த கொஷினை ஆன்சர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஒரு கொஷினை ஆன்சர் பண்ணுற டைமில் நீங்கள் மற்ற டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ஒரு 4-5 கொஷின் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிக்கணும். நம்மளால் முடியும் தான், பட் இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம ஸ்கிப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஓகே, இப்போ ரீட் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் கேர்ஃபுல்லி அண்ட் ஆன்சர் த கொஷின் தட் ஃபாலோஸ். யூ மஸ்ட் அஷ்யூம் எவ்ரிதிங் இன் த ஸ்டேட்மெண்ட் டு பி ட்ரூ அண்ட் டிசைட் விச் ஆஃப் த கன்க்ளூஷன் லாஜிக்கலி ஃபாலோஸ். அதாவது இதுக்கு இருக்கிறத ரீட் பண்ணிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட்ங்கிறது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது. ஓகே, அந்த பேராகிராஃப், அந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ, அது வந்து உண்மைன்னு நீங்கள் வந்து அஷ்யூம் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதில் வந்து இல்லையே ப்ராக்டிக்கலாக அப்படி நடக்காதே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடாது. அதை தான் சொல்ல வந்திருக்காங்க. இவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் உண்மை. ஓகே, ஸோ அதை வச்சு 4 கன்க்ளூஷன்லேருந்து எது கரெக்டாக இந்த ஸ்டேட்மெண்ட்டாக ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். எது லாஜிக்கலாக ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். Infant jaundice is yellow discoloration of newborn baby's skin and eyes, which occurs because the baby's blood contains an excess of a yellow pigment called bilirubin. ஓகே, ஸோ தமிழில் இந்த சென்டென்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு மீனிங் புரியும். குழந்தையின் இரத்தத்தில் பிலிரூபின் எனப்படும் மஞ்சள் நிறமி அதிகமாக இருப்பதால் புதிதாக பிறந்த குழந்தையின் தோல் மற்றும் கண்கள் மஞ்சள் நிறமாக மாறுவதே மஞ்சள் காமாலை ஆகும். ஸோ மீனிங் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரத்தத்தில் இந்த மாதிரி பிலிரூபின் அப்படிங்கக்கூடிய ஒரு நிறமி அதிகமாக இருக்கிறனால தான் அவங்களுடைய தோலும் கண்ணும் மஞ்சளாக மாறும். அதனால வந்து மஞ்சள் காமாலைன்னு சொல்லுவோம். ஸோ பிறந்த குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா, புதுசாக பிறந்த குழந்தைக்கு நிறைய பேருக்கு வந்து மஞ்சள் காமாலை வரும். அது வந்து நார்மல் தான், அதனால் பயப்படுறதுக்கு எதுவும் கிடையாது. ஓகே, அடுத்ததா இன்ஃபன்ட் ஜாண்டிஸ் usually occurs because your baby's liver isn't mature enough to get rid of bilirubin in the bloodstream. ஓகே, அதாவது உங்கள் குழந்தையின் கல்லீரல் இரத்த ஓட்டத்தில் உள்ள பிலிரூபினை அகற்றும் அளவுக்கு முதிர்ச்சி அடையாததால் குழந்தை மஞ்சள் காமாலை பொதுவாக ஏற்படுகிறது. ஓகே, அதாவது கல்லீரல் வந்து அந்த பிலிரூபின் அப்படிங்கக்கூடிய அந்த நிறமியை அகற்றுற அளவுக்கு முதிர்ச்சி அடையாதனால மஞ்சள் காமாலை வந்து ஏற்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கல்லீரல் வந்து சரியாக வேலை பார்க்காதனால தான் இது வந்து வருது. ஓகே, மெச்சூர் ஆகலை, அது வந்து அப்போ தான் வந்து ஒன்று ஒன்றா டெவலப் ஆகிட்டு இருக்கும் அப்படின்றனால. ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் பி கன்க்ளூடட் ஃப்ரம் த கிவன் இன்ஃபர்மேஷன். ஸோ கொடுத்ததுலேருந்து எதை நம்ம வந்து கன்க்ளூஷனாக எடுக்கலாம், இதை வச்சு நம்ம எந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிச்சுவேஷன் ரியாக்ஷன் டெஸ்ட்னு சொல்லலாம். ஓகே, இதுவுமே ஒரு சிச்சுவேஷன் தான். ஓகே, இந்த சிச்சுவேஷனை வச்சு நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, இதை நம்ம சிச்சுவேஷன் சொல்ல வேண்டாம், இதை வச்சு நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம், டிசிஷன் மேக்கிங்னு சொல்லலாம். ஓகே, இன் சம் நியூபார்ன் பேபிஸ் சஃபரிங் ஃப்ரம் ஜாண்டிஸ் த லிவர் இஸ் நாட் ஃபுல்லி டெவலப்ட் விச் காசஸ் எக்ஸஸ் பிலிரூபின் இன் த பிளட். அதாவது மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்ட சில புதிதாக பிறந்த குழந்தைகளில் கல்லீரல் முழுமையாக வளர்ச்சி அடையாததால் இரத்தத்தில் அதிகப்படியான பிலிரூபின் ஏற்படுகிறது. அதாவது
கல்லீரல் வளர்ச்சி அடையாததால தான் வந்து ரத்தத்தில் அதிகப்படியான பிலிரூபின் ஏற்படுகிறதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது லிவர் இஸ் நாட் ஃபுல்லி டெவலப்டு, ஃபுல்லாக டெவலப் ஆகாதனால பிலிரூபின் வந்து ரத்தத்தில் அதிகமாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது நிறைய பேர் இது கரெக்ட் தானே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலே என்ன கொடுத்துருக்காங்க, மேலே வந்து இந்த இடத்துல அதிகமான பிலிரூபின் ரத்தத்தில் இருக்கிறனால தான் அவங்களுக்கு மஞ்சள் காமாலை வருது. இதுக்கப்புறம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மெச்சூர் எனஃப் அவங்களுடைய அந்த லிவர் வந்து இன்னும் மெச்சூர் ஆகாதனால தான் அதால் வந்து அதை ரிமூவ் பண்ண முடியலை. ஓகே, ஆனால் இங்கே வந்து கல்லீரல் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. ஓகே, கல்லீரல் வந்து அதை கம்மி பண்ணக்கூடிய ஒரு உறுப்பு தான். ஆனால் இந்த இடத்துல வந்து பாருங்கள், இன் சம் நியூபார்ன் பேபி சஃபரிங் ஃப்ரம் ஜாண்டிஸ் த லிவர் இஸ் நாட் ஃபுல்லி டெவலப்ட் விச் காசஸ் எக்ஸஸ் பிலிரூபின் இன் த பிளட். இது கிட்டத்தட்ட கரெக்டு தான். ஆனால் லிவர் வந்து ஃபுல்லாக டெவலப் ஆகாதது தான் முக்கியமான காரணம் அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்ல வராங்க. ஓகே, நார்மலாக காரணம் வந்து என்னது, பிலிரூபின் அப்படிங்கக்கூடிய அந்த நிறமி தான். ஓகே, ஸோ லிவர் வந்து டெவலப் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத இங்கே சொல்ல வரல. அது டெவலப் ஆகிருக்கும், கண்டிப்பாக டெவலப் ஆகாமல் இருக்காது. அது அந்தளவுக்கு மெச்சூர் ஆகிருக்காது, அது ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் பண்ணுறதுக்கு மெச்சூர் ஆகிருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே மீனிங்கில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல அந்த மீன் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது இந்த இடத்துல நிறைய பேருக்கு வந்து இப்போ கமெண்டில் கூட சொல்லுவீங்க இது கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது வந்து ஐபி எக்ஸாமில் கேட்டிருந்த கொஷின் தான். ஓகே, இதுக்கு முன்னால் ஐபி ஏசிஐஓ அந்த மாதிரி எக்ஸாமில் கேட்டிருந்த கொஷின் தான். இது தப்பு. ஓகே, ஏன்னா இந்த இடத்துல வந்து அது ஃபுல்லாக டெவலப் ஆகாதது அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அது டெவலப் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லலையே, அது மெச்சூர் ஆகலை. மெச்சூர் ஆகிறதும் டெவலப் ஆகிறதும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, அது இன்னும் வளர்ச்சியே அடையலை அப்படிங்கிறது வேறு. வளர்ச்சி அடைந்தாலும் அது வந்து அந்த அளவுக்கு இன்னும் மெச்சூர் ஆகலை அப்படிங்கிற மாதிரி அது வேறு மீனிங். ஓகே, ஸோ அப்படி எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த இடத்துல வந்து அவங்க வெறுமனே அது இதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா லிவர் தான் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆப்ஷன் இருக்குது. அதனால் இது தப்பு தான். ஓகே, த ஃபங்க்ஷன் ஆஃப் லிவர் இஸ் ஆல்சோ டு ரிமூவ் எக்ஸஸ் பிலிரூபின் ஃப்ரம் த பிளட். இது கரெக்ட். ஓகே, அதாவது கல்லீரலின் செயல்பாடு ரத்தத்திலிருந்து அதிகப்படியான பிலிரூபனை அகற்றுவது. கரெக்டு. ஓகே, கல்லீரலோட செயல்பாடு இதுதான், இதுவும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆல்சோ அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே கொடுத்துருந்தாங்க, ஆல்சோ டு ரிமூவ். ஸோ அப்போ இது கரெக்ட் தான். இது வந்து கல்லீரலோட ஒரு வேலை, இதுவும் அதோட வேலை தான். எக்ஸஸ் பிலிரூபின் இஸ் அன்டிசைரபிள் ஃபார் இன்ஃபேன்ஸ் ஓன்லி. ஃபார் அடல்ட்ஸ் பிலிரூபின் இஸ் நெசசரி ஃபார் சர்வைவல். அதாவது அதிகப்படியான பிலிரூபின் குழந்தைகளுக்கு மட்டுமே விரும்பத்தகாதது, பெரியவர்களுக்கு உயிர் வாழ்வதற்கு பிலிரூபின் அவசியம். இதை எப்படி நம்ம சொல்ல முடியும்? ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருந்தாங்களா? கொடுக்கல. அது குழந்தைங்களுக்கு மட்டும்தான் விரும்பத்தகாதது, பெரியவங்களுக்கு வந்து இது வந்து அத்தியாவசியமான ஒன்றுன்னு சொல்லி. ஆக்சுவலாக அப்படி இருந்தாலும் இருக்கலாம், பட் இங்கே ஸ்டேட்மெண்ட்டில் அப்படி கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. அப்போ நம்மளாக வந்து எடுக்கக்கூடாது. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இதுவும் தப்பு. த கலர் ஆஃப் அன் இன்ஃபன்ட் ஸ்கின் அண்ட் ஐஸ் இஸ் யூஷுவலி எல்லோயிஷ் இன் கலர். அதாவது குழந்தையின் தோல் மற்றும் கண்களின் நிறம் பொதுவாக மஞ்சள் நிறத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலையே. அப்படி இருக்கலாம், நார்மலாக அப்படி இருக்கலாம். நீங்கள் குழந்தைங்களை அப்படி பார்த்துருக்கலாமே, அம்மா அப்படி தான் இருந்துச்சு அந்த குழந்தைக்கு அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. இங்கே கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. அப்போ இதுவும் தப்பு. ஸோ அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து ஒன்லி பி மட்டும்தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் முரண்பாடு இருக்கலாம். இது கரெக்டு தானே, இது ஏன் தப்புன்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி. பட் இது எக்ஸாக்டாக ஆக்சுவலாக ஆன்சர் கீழே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் நான் கொடுத்துருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கொஷின்ஸ் நம்ம நிறையா கொண்டு வருவோம் அடுத்தடுத்த வீடியோஸில். ஓகே, ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனலாகி கொஷின் தான், ஆனால் அதுலேயே வித்தியாசமாக கேட்டிருக்காங்க. ஓகே, which of the following letter cluster should replace hash and percentage so that the pattern and relationship followed between the letter cluster pair of the left side is the same as that of the right side of in the double colon. ஓகே, ஸோ இந்த டபுள் கோலனுக்கு லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் இருக்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, இடது பக்கத்தில் உள்ள எழுத்து தொகுப்பு ஜோடிக்கு. ஸோ இதெல்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல என்ன வரும்னு நம்ம சொல்லணும். ஸோ இந்த இடத்துல இருக்க லாஜிக்கும் இந்த இடத்துல லாஜிக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். ஓகே, அதாவது இந்த பக்கம் இருக்கக்கூடிய லாஜிக்கும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய லாஜிக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ அப்படி பார்த்தா இங்கேயும் என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ நார்மலாக இந்த மாதிரி அனலாகி கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் கொடுத்துருவாங்க, இதை மட்டும் கேட்டிருப்பாங்க. நம்ம இங்கே என்ன லாஜிக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு அதே லாஜிக் வர்ற மாதிரி இங்கே வந்து பார்ப்போம். ஸோ அது நம்மளுக்கு ஈஸி. ஓகே, அந்த இடத்துல நம்ம ஆப்ஷனை வந்து இந்த லாஜிக் இருக்குதான்னு செக் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்ப்போம். ஆனால் இங்கே நம்மளுக்கு லாஜிக்கே தெரியாது. இந்த கொஷினில் வந்து நம்மளுக்கு லாஜிக்கே தெரியாது. ஏன்னா இதுக்கும் என்ன சம்மந்தமோ அதே தான் இதுக்கும் இருக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு இங்கேயும் அதோட லாஜிக் என்னன்னு தெரியாது, இங்கேயும் தெரியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு ஆப்ஷனையுமே வந்து நம்ம செக் பண்ணணும். ஓகே,
இந்த இடத்துல ஒவ்வொரு ஆப்ஷனையும் இங்கே வைக்கணும். அதே மாதிரி அது கூட இருக்கக்கூடிய இந்த பக்கம் இருக்கிறத வந்து இங்கே வைக்கணும். பர்சன்டேஜுக்கு என்ன கொடுத்துருக்கோம் அதை இங்கே வைக்கணும். ஸோ இதுக்கும் என்ன லாஜிக் வருதோ அதே லாஜிக் இங்கே வருதா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிவிட்டு அடுத்து தான் ஆன்சர் பண்ணணும். இதில் நம்ம ஆப்ஷனை வச்சு தான் பண்ணி ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஓகே, ஏன்னா நம்மளுக்கு இதில் வேறு எந்த க்ளூவுமே இல்லை. ஒவ்வொரு ஆப்ஷனையும் நம்ம வந்து செக் பண்ணி தான் ஆகணும். அதில் எந்த ஆப்ஷனில் கரெக்டாக வருதோ அது ஆன்சர்னு நம்ம போடணும். ஓகே, ஸோ இப்போது லாஜிக் எப்படி செக் பண்ணுறது? இப்போ ஏஐபின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஏஐபின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்வின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன வரும்ட்டு நம்ம பார்க்கணும், இங்கே என்ன வரும்ட்டு பார்க்கணும். இப்போ நம்ம வந்து நார்மலாக அதை லெட்டராகவே வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக அது வந்து கொஞ்சம் அந்த லாஜிக்கை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஸோ அந்த லெட்டருக்கான ஃபேஸ் வேல்யூ அதோட நம்பர் என்னவோ அது வந்து நம்ம எடுத்துக்குவோம். அது எத்தனாவது லெட்டரோ அத்தனாவது நம்பர் வந்து எடுத்துக்குவோம். இப்போ ஏங்கிறது ஃபர்ஸ்ட் லெட்டர் 1, ஐங்கிறது 9வது லெட்டர், பிங்கிறது பி வந்து 16வது லெட்டர். ஓகே, பி வந்து 16வது லெட்டர். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து மனப்பாடமாக வச்சுருக்கணும். அதே மாதிரி இங்கே வந்து எம் வந்து 13வது லெட்டர், ஆர் வந்து 18வது லெட்டர், வி வந்து 22வது லெட்டர். ஓகே, ஸோ இதோட ஃபேஸ் வேல்யூ நான் எழுதியிருக்கேன். இப்போ இந்த லெட்டரை இந்த நம்பரை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஈஸியாக நம்மளால் வந்து சொல்ல முடியும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பக்கம் வந்து அதோட நம்பரை மட்டும் எழுதுங்க. ஓகே, இப்போ இ வந்து 5. ஓகே, 5 அந்த ஃபஸ்ட் லெட்டரையும் தான் நம்ம வந்து கம்பேர் பண்ணுவோம். ஸோ 5 + 4 இந்த லாஜிக் வந்திருக்கு. இந்த பக்கம் வந்து என்னது Q. ஸோ Q வந்து எத்தனை 17, Q ஓடுது 17. ஸோ 13 + 4 கரெக்டாக தான் வருது. ஒரு லெட்டராகவே செக் பண்ணுங்கள். நீங்கள் ஃபுல்லாக எழுதிட்டு இங்கே ஃபுல்லாக எழுதிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒருவேளை இது தப்பாக இருந்துச்சு அப்படின்னா டைம் வேஸ்ட் ஆயிரும். கண்டிப்பாக தப்புங்கிறத கண்டுபிடிச்சிருவீங்க, ஆனால் டைம் வேஸ்ட் ஆயிரும். ஸ்மார்ட்டான அப்ரோச் அப்படிங்கிறது வந்து ஒரு லெட்டராகவே பாருங்கள். ஓகே, அடுத்து எல்னா 12. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா -3. அடுத்து இங்கே யூனா எத்தனை 21, யூனா எத்தனை 21. இங்கே வந்து பாருங்கள் இங்கே +3 வருது, இங்கே -3 வருது, இங்கே +3 வருது. இந்த இடத்துல எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இது ரெண்டும் ஒரே லாஜிக்கில் வரல. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. ஸோ அடுத்ததாக பாருங்கள் டபிள்யூ. இங்கே டபிள்யூ இருக்குது. ஸோ டபிள்யூக்கு வந்து 23, டபிள்யூக்கு 23 இங்கே 1. ஃபஸ்ட் லெட்டரையும் தான் நம்ம வந்து கம்பேர் பண்ணுவோம். ஸோ 23க்கு இங்கே 1 இருக்குது. ஸோ நார்மலாக நம்ம வந்து ஏக்கு 1 தான் எடுப்போம். ஆனால் ஒரு சில நேரம் ஏ வந்து நம்ம 27ன்னு எடுப்போம். ஏன்னா இப்போ வந்து எக்ஸுங்கிறது 24, ஒய்ங்கிறது 25, இசட்டுங்கிறது 26. மறுபடியும் ஏபிசி இந்த மாதிரி நம்ம ஒரு சில நேரம் எடுப்போம். ஓகே, அப்போ பி வந்து 28, இது ஒரு 29 அப்படி மாதிரி எடுப்போம். ஏன்னா இங்கே -22ன்னு எடுக்கிறதுக்கு இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம், 27ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 23லேருந்து 27 ஆகுதுன்னா +4 ஆகுது. அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா Q தான், அதே Q தான். ஸோ Qக்கு வந்து 17னா இங்கே வந்து +4, இங்கேயும் +4, இங்கேயும் +4. ஸோ இதுவும் கரெக்டாக தான் ஸ்டார்ட் ஆகிருக்குது. பட் அடுத்தடுத்த லெட்டர் கரெக்டாக வருதான்ட்டு பார்ப்போம். இப்போ எஃப்க்கு 6. ஓகே, எஃப்க்கு 6 + 3 வந்து 9. அதே மாதிரி யூக்கு வந்து எத்தனை, யூ வந்து 21. ஓகே, யூ வந்து 21. ஸோ 18 + 3 21 கரெக்டாக தான் வந்திருக்கு. அப்போ அடுத்து கடைசி ஒரே ஒரு லெட்டர் தான் இருக்குது, நம்ம செக் பண்ணுறோம்னா முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ எண்ணுக்கு வந்து எத்தனை, எண்ணுக்கு வந்து 14 + 2 16. அதே மாதிரி இங்கே வந்து எக்ஸுக்கு வந்து எத்தனை, எக்ஸுக்கு வந்து 24. ஸோ 22 + 2 24. ஸோ கரெக்டான லாஜிக் தான் வருது. இதெல்லாம் நீங்கள் எழுதிட்டு இருக்கக்கூடாது, பார்த்தே பண்ணணும். ஓகே, இந்த ப்ளஸில் என்ன இருக்குதோ அதை மட்டும் எழுதணும். இப்போ இங்கே இதை எழுதி வச்சுக்கோங்க, 19 16 13 18 22 அதை எழுதிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல டபிள்யூக்கு 23 + 4 27. ஸோ +4 மட்டும் எழுதிக்கோங்க. இங்கே +4 வருதான்ட்டு பாருங்கள். இங்கே வந்து +6, இங்கே +3, இங்கே +3 வருதான்ட்டு பாருங்கள். இங்கே +2, இங்கே +2 வருதான்ட்டு பாருங்கள். வந்துருச்சு, கரெக்டான லாஜிக் மேட்ச் ஆயிடுச்சு. அதோட நம்ம முடிச்சுக்கணும். அடுத்து இதுவும் எப்படி இருக்குதுன்ட்டு பார்க்குறேன் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஏன்னா உங்களுக்கு இதை ப்ரூவ் பண்ண முடியும், இந்த லாஜிக்கில் இது ஃபாலோ ஆகுது அப்படின்ட்டு. ஒருவேளை அவங்க உங்களுக்கு ஆன்சர் கீழே இந்த ஆப்ஷன் இல்லை வேறு ஆப்ஷன் கொடுத்தாலும் நீங்கள் சேலஞ்ச் பண்ண முடியும். ஓகே, அதனால் உங்களுக்கு ஒரு கரெக்டான லாஜிக் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிடணும். ஸோ இது நார்மலாக கேட்குற அனலாகி கொஷின் கிடையாது, கொஞ்சம் கம்பேர் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் டைம் டேக்கிங் கொஷின். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸும் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸில் கேட்கலாம். எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு சிலர் இந்த மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே இதை கம்பேர் பண்ணாங்களா, அதே மாதிரி இதை கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதுலேருந்து இது வருதான்ட்டு பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அந்த மிஸ்டேக்கும் பண்ணிடக்கூடாது. இங்கே ஃபஸ்ட்டு லெட்டர்ஸ் வந்து இங்கே இருக்குது, இது செகண்டில் இருக்கிறது. இங்கே செகண்டில் இருக்கிறதோட நம்ம இதை கம்பேர் பண்ணணும். ஓகே,
ஸோ இதுலேருந்து இது வந்த மாதிரி இதுலேருந்து இது வருதான்ட்டு தான் நம்ம லாஜிக் பார்க்கணும். இதுக்கு வந்து உங்களுக்கு வேறு இதை விட ஷார்ட்கட்லாம் கிடையாது. ஒரு ஒரு லெட்டராக தான் நம்ம பார்த்தாகணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த லெட்டர்ஸோட ஃபேஸ் வேல்யூவை மனப்படமாக வச்சுருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ குயிக்காக இதில் வந்து உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அடுத்ததாக டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸு. இது வந்து நம்ம ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம் நம்ம கோர்ஸில். அந்த ஷார்ட்கட் படி தான் நம்ம போட போகிறோம் இந்த இடத்துல. ஸோ ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஈஸியான ஷார்ட்கட். அதனால் இஎஸ்ல ஆரம்பிக்கும். இஎஸ்டபிள்யூஎன். ஈஸினா ஈஸ்ட்டு, எஸ்னா சவுத்து, டபிள்யூனா வெஸ்ட்டு, என்னா நார்த்து. ஓகே. இந்த ஷார்ட்கட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கோர்ஸில் நம்ம தெளிவாக டீச் பண்ணியிருக்கோம். டைரக்ஷன் டிஸ்டன்ஸ் அதில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நான் இதை பற்றி இந்த கொஷினுக்கான சொல்யூஷனை மட்டும் சொல்கிறேன். ஓகே. அமித் ஸ்டார்ட் ஃப்ரம் பாயிண்ட் ஏ அண்ட் டிரைவ் 7 கிலோமீட்டர் டுவார்ட்ஸ் சவுத். ஓகே. ஸோ சவுத்து நோக்கி அவன் வந்து போகிறான். சவுத்து நோக்கி போகிறான். எவ்வளோ தூரம்? 7 கிலோமீட்டர். தமிழ்லையுமே நான் வந்து டீச் பண்ணியிருக்கேன். தமிழ்லையுமே நம்ம கோர்ஸில் டீச் பண்ணியிருக்கேன். பட் இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இஎஸ்டபிள்யூன்னு எடுக்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தமிழ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா கீ தா கீ தே மே வா அப்படிங்கிற மாதிரி எடுக்கிற மாதிரி இருக்கும். கீ தே மே வா. ஓகே. கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு. ஓகே. அமித் ஏ புள்ளியிலிருந்து தொடங்கி தெற்கு நோக்கி 7 கிலோமீட்டர் ஓடுகிறார். தெற்கில் 7 போடணும். ஓகே. ஹி தென் டேக்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ்ஸ் 2 கிலோமீட்டர். ஸோ இங்கேருந்து லெஃப்ட்னா இதான லெஃப்ட்டு. ஸோ இதான் லெஃப்ட்டு, இது ரைட்டு. லெஃப்ட் எடுத்து எவ்வளோ தூரம் போகிறான்? 2 கிலோமீட்டர் போகிறான். இடதுபுறம் திரும்பி 2 கிலோமீட்டர் ஓட்டுகிறார். டர்ன்ஸ் ரைட் அண்ட் டிரைவ் 7 கிலோமீட்டர். ஸோ இந்த இடத்துல இருந்து மறுபடியும் ரைட் எடுத்து 7 கிலோமீட்டர் போகிறான். ஓகே. வலதுபுறம் திரும்பி 7 கிலோமீட்டர் ஓட்டுகிறார். ஓகே. ஹி டேக்ஸ் லெஃப்ட் டர்ன் அண்ட் டிரைவ் 7 கிலோமீட்டர். இப்போ கடைசியாக இந்த இடத்துல இருந்தால் இது வந்து லெஃப்ட் டர்ன் எடுக்கிறான். லெஃப்ட் டர்ன் எடுத்து 11 கிலோமீட்டர் போகிறான். ஓகே. இடதுபுறம் திரும்பி 11 கிலோமீட்டர் ஓட்டுகிறார். பின்னர் இடதுபுறம் திரும்பி 8 கிலோமீட்டர் ஓட்டுகிறார். இதுலேருந்து மறுபடியும் இடது. ஓகே. ஹி தென் டேக்ஸ் லெஃப்ட் டர்ன் அண்ட் டிரைவ்ஸ் 8 கிலோமீட்டர். கடைசியாக விட்டது இந்த இடம் தான். இதுலேருந்து லெஃப்ட்னா இந்த பக்கம் ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கக்கூடாது. மறுபடியும் இங்கே வரணும். ஸோ எத்தனை கிலோமீட்டர் போகிறான்? 8 கிலோமீட்டர் போகிறான். ஹி தென் டேக்ஸ் லெஃப்ட் டர்ன் அண்ட் டிரைவ்ஸ் 2 கிலோமீட்டர். இங்கேருந்து லெஃப்ட் டர்ன் எடுத்துகிட்டு 2 கிலோமீட்டர் போகிறான். ஹி டேக்ஸ் அ ஃபைனல் ரைட் டர்ன். மறுபடியும் ஃபைனலாக ரைட் டர்ன் எடுக்கிறேன். இங்கேருந்து ரைட் டர்ன் எடுத்துகிட்டு டிரைவ் 6 கிலோமீட்டர் அண்ட் ஸ்டாப் அட் பாயிண்ட் பி. ஓகே. இங்கேருந்து ரைட் டர்ன் எடுத்துகிட்டு 6 கிலோமீட்டர் போகிறான். ஸோ இப்போ நம்பரை வந்து ஒரு டிஸ்டன்ஸ் ஒரு டைரக்ஷனில் எழுதிட்டேன். இப்போ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அவன் கிழக்கு நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா 13 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருப்பான். மொத்தமாக அவன் கிழக்கு நோக்கி போன டிஸ்டன்ஸ் மட்டும் பார்த்தா தெற்கு நோக்கி 14 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணியிருப்பான். ஓகே. இப்போ இதில் வந்து கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? ஹவு ஃபார் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அண்ட் டுவார்ட்ஸ் விச் டைரக்ஷன் ஷுட் ஹி டிரைவ் இன் ஆர்டர் டு ரீச் பாயிண்ட் ஏ அகைன். ஆல் டர்ன்ஸ் ஆர் 90 டிகிரி. ஸோ நார்மலாக அவங்க கொடுக்கல அப்படின்னா 90 டிகிரி தான் நம்ம எடுத்திருப்போம். இந்த இடத்துல 90 டிகிரி தான் எடுத்திருக்கோம். ஓகே. அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா புள்ளி ஏயை மீண்டும் அடைய எவ்வளவு தூரம், குறுகிய தூரம் மற்றும் எந்த திசையை நோக்கி ஓட்ட வேண்டும்னு கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ குறுகிய தூரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ கடைசி அவன் நிற்கிற இடத்துல இருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கான குறுகிய தூரம். அவன் வந்து இப்படி போய் போயிருக்கலாம். பட் ரிட்டன் வர்றப்போ அவன் வந்து இதே மாதிரி தான் வரணும்ட்டு அவசியம் இல்லை. ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அவன் ஏரில் வர்றான்னு வச்சுக்கலாம். இப்படி வரணும். ஓகே. ஸோ இதுதான் குறுகிய டிஸ்டன்ஸு. ஆக்சுவலாக நீங்கள் டயக்ராம் போட்டிங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும், ரொம்ப டைம் எடுக்கும், தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த இடத்துல நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ நீங்கள் இதில் என்ன பண்ணணும்னா இதில் ஈஸ்ட்டும் வெஸ்ட்டும் ஆப்போசிட். இதை ரெண்டே நீங்கள் கேன்சல் பண்ணணும். இப்போ இதுலேயும் 2 இருக்குது, இதில் 2 இருக்குது. இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ வெஸ்ட்டில் ஒன்றுமே இல்லை, இங்கே 11 இருக்குது. இதை கேன்சல் பண்ணுறதுக்கு இங்கே எதுவுமே இல்லை. ஓகே. அடுத்து சவுத்தும் நார்த்தும் ஆப்போசிட் டைரக்ஷன். இந்த ரெண்டில் இருக்கக்கூடிய நம்பரையும் நீங்கள் கேன்சல் பண்ணணும். ஓகே. இப்போ 7 7 14, 8 6 14. 14 கேன்சல் ஆயிடுச்சு. மிச்சம் என்ன இருக்குது? 11 மட்டும்தான் இருக்குது. அப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் 11 தான். ஸோ கண்டிப்பாக இந்த ஷார்ட்கட் வந்து நிறைய பேருக்கு வந்து நம்ம வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஷார்ட்கட் தெரிஞ்சிருக்கும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த ஷார்ட்கட் தெரிஞ்சிருக்காது. இந்த ஷார்ட்கட் பற்றி நான் யூடியூப்லேயுமே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் நார்மலாக யூடியூப்பில் டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ் ஷார்ட்கட்ஸ் இன் தமிழ்னு போட்டாலே நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வீடியோ வரும். அதை பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம கோர்ஸில் இதை பற்றி தெளிவாக நிறையா பார்ட் வந்து கொடுத்து டீச் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதே ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு எல்லா டைப் ஆஃப் கொஷினுக்கும் செட் ஆகாது. பட் மேக்ஸிமம் எக்ஸாமில் கேட்குற கொஷின் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஒருவேளை வேறு டைப்பில் கேட்டாலும் எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறதையுமே நான் வந்து டீச் பண்ணியிருப்பேன். ஓகே. ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். இது கோடிங் டீகோடிங் தான். QBOE வந்து இந்த மாதிரி கோட் பண்ணுறாங்கன்னா, இதை வந்து இந்த மாதிரி கோட் பண்ணுறாங்கன்னா, YAPCயை வந்து எப்படி கோட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ இதுலேயுமே நம்மளுக்கு வந்து QBOEயா இதோட ஃபேஸ் வேல்யூ தான் நம்மளுக்கு தெரியணும். ஓகே. இப்போ Qனா 17, Bனா 2, Oனா 15, Eனா 5. இப்போ இதை கூட்டினீங்கன்னா என்ன வரப்போகுது? இது வந்து 20,
37, 39 வரப்போகுது. 39 வரப்போகுது. ஓகே. இப்போ 39 இவங்க இதுக்கு வந்து என்ன குடுத்துருக்காங்க? 76ன்னு குடுத்துருக்காங்க. ஸோ 39 2ஆல பெருக்குனேன் அப்படின்னா எனக்கு என்ன வரப்போகுது? 78 வரப்போகுது. அதுலேருந்து 2 கழிச்சோம்னா 76. இப்படி ஒரு லாஜிக்லாம் வந்து அதிகமா யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட்டு இதோட சம் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிரணும். இது பக்கத்துல வருது, இல்லன்னா இதோட மல்டிபிள்ல இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து அத வச்சுக்கலாம். பட் இந்த மாதிரி இப்பலாம் எப்படி கேட்கறாங்கன்னா, உங்களுக்கு அந்த லெட்டரோட ஃபேஸ் வேல்யூ கேட்காம, அந்த லெட்டருக்கு ஆப்போசிட் லெட்டரோட ஃபேஸ் வேல்யூ வச்சு கேட்கறாங்க. ஓகே. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஏக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய லெட்டர் இசட். ஓகே. பிக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒய். சிக்கு எக்ஸ். எப்படி சொல்றேன்? நீங்க ஏபிசிடிய இந்த டைரக்ஷன்ல ஒரு வாட்டி எழுதுங்க. அதுக்கப்புறம் இந்த டைரக்ஷன்ல ஒரு வாட்டி எழுதுங்க. ஸோ ஒவ்வொரு லெட்டருக்கும் நேரா ஒரு ஒரு லெட்டர் வர்ற மாரி எழுதுங்க. அப்படி எழுதுறப்போ ஏக்கு நேரா வந்து இசட் வரும். பிக்கு நேரா ஒய் வரும். சிக்கு நேரா எக்ஸ் வரும். அந்த மாதிரி போய்க்கிட்டே இருக்கும். ஓகே. ஸோ அப்போ ஏவோட ஃபேஸ் வேல்யூ 1. அதோட ஆப்போசிட் லெட்டரோட ஃபேஸ் வேல்யூ 26. ஓகே. ஏவோட ஃபேஸ் வேல்யூ 1. அதோட ஆப்போசிட் லெட்டரோட ஃபேஸ் வேல்யூ 26. ஓகே. நம்ம குயிக்கா எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, அதாவது இந்த இடத்துல 1க்கு பதிலா நான் 26 போடணும். அதுக்கு நான் ஏ ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு, ஏவோட ஆப்போசிட் லெட்டர் பார்த்துட்டு, அதோட ஃபேஸ் வேல்யூ போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே. அதே மாரி நெறைய பேருக்கு இந்த நார்மலா அதோட ஃபேஸ் வேல்யூ ஞாபகம் இருக்குமே தவிர, ஆப்போசிட் லெட்டர் ஞாபகம் இருக்காது. அதோட ஃபேஸ் வேல்யூ அப்படியே ஞாபகம் இருக்காது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ 1லேருந்து 26 வரணும்னா நான் என்ன பண்ணணும்? 27 - 1 போட்டோம்னா எனக்கு 26 வரும். அதுக்கப்புறம் பியோடது 2, இதோடது 25. அதான் 2லேருந்து 25 வரணும் அப்படின்னா, இங்க நான் என்ன பண்ணலாம்? 27 - 2 போட்டோம்னா 25 வரும். அப்ப நான் என்ன பண்ண போறேன்? அந்தந்த லெட்டரோட ஃபேஸ் வேல்யூவை எழுதப் போறேன். எழுதல, யோசிக்க போறேன். ஓகே. மைண்ட்ல யோசிக்க போறேன். அத 27லேருந்து கழிச்சு என்ன வருதோ, அத மட்டும் தான் நான் எழுதப் போறேன். ஓகே. இப்போ கியூ. கியூவோட ஃபேஸ் வேல்யூ எல்லாருக்குமே தெரியும் 17. 17 நான் என்ன பண்ண போறேன்? 27லேருந்து கழிக்க போறேன். 27லேருந்து 17 கழிச்சோம்னா 10. ஸோ 10ங்கிறது இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஜேயோட ஃபேஸ் வேல்யூ. ஸோ ஆப்போசிட்ல ஜே தான் இருக்குங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லாட்டியுமே, என்னால இத பண்ண முடியும். இதோட ஃபேஸ் வேல்யூவ யோசிப்பேன். அத 27லேருந்து கழிப்பேன். ஸோ அப்ப எனக்கு அதோட ஆப்போசிட் நம்பர் என்னவோ அது வந்துரும். ஓகே. பிக்கு 2. 27 - 2 25. அதே மாரி ஓக்கு 15. 27 - 15 12. ஈக்கு 5. 27 - 5 22. ஓகே. இப்ப இத கூட்டுனா என்ன வரப்போகுது? இத கூட்டுனீங்கன்னா, இப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க முழு நம்பர மட்டும் கூட்டுங்க. 10, 20, 30. அடுத்து ஒரு 10 40. ஓகே. அதாவது 10 10ஆ இருக்கிறத மட்டும் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. 10, 20, 30. அடுத்து ஒரு 10 40. 40ம் 20ம் 60. அடுத்து 65, 69. ஓகே. 69. 69 வந்திருக்கு. அப்பவும் 76 வரலையே! ஸோ அது கூட நீங்க 7 கூட்டுனீங்க அப்படின்னா 76 வருது. ஸோ இப்படி ஒரு ஒரு வாட்டி கூட்டுற மாரி வேணா வரலாம். நீங்க அடுத்த ஒரு இத செக் பண்ணி பாருங்க. ஓகே. அதுக்கு தான் உங்களுக்கு இன்னொன்னு குடுத்துருக்காங்க. இது வந்து கரெக்ட்டா வருதான்ட்டு பாருங்க. இப்போ டிடபிள்யூஐஜே. இப்ப எக்ஸாம்ல நான் இத எழுதிட்டு இருக்க மாட்டேன். டியோட ஃபேஸ் வேல்யூ என்ன? டியோட ஃபேஸ் வேல்யூ 4. அதோட ஆப்போசிட் நம்பர் தான் எனக்கு தேவை. ஓகே. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? 27 - 4 23ங்கிறத மட்டும் தான் எழுதுவேன் என்னோட பேப்பர்ல. ஏன்னா, அதையும் என்னால ஞாபகம் வச்சுருக்க முடியாது. 4 நம்பரையும் ஞாபகம் வச்சுட்டு கூட்டுறதெல்லாம் வந்து மைண்ட்ல பண்ண முடியாது. அத மட்டும் நான் எழுதுவேன். என்ன எனக்கு தேவையோ அத மட்டும் தான் நான் எழுதப் போறேன். ஓகே. அடுத்து டபிள்யூ வந்து 23. 27 - 23 வந்து எத்தன? 4. ஓகே. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ஐக்கு 9. ஸோ 27ல 9 கழிச்சீங்க அப்படின்னா 18. அடுத்து ஜேக்கு 10. 27ல 10 கழிச்சீங்கன்னா 17. இப்ப இத கூட்டுனீங்கன்னா என்ன வருது? 20, 30, 40. ஓகே. 40. அடுத்து 48. 48ம் 7ம் 55. 55 4ம் 59. ஓகே. ஸோ 59 பிளஸ் இன்னொரு 3 இருக்குது. 62. ஸோ அப்ப 62ன்னு வந்திருக்கு. 62 கூட 7 கூட்டுனோம்னா எனக்கு என்ன வருது? 69 தான் வருது. ஸோ இங்க 69 தான் குடுத்துருந்தாங்க. அப்ப லாஜிக் கரெக்ட். நான் யோசிச்சது கரெக்ட் தான். ஓகே. ஆப்போசிட் லெட்டர தான் வச்சு அத கூட்டிட்டு, அதுல கூடுதல்ல என்ன வருதோ அதுல 7 கூட்டியிருக்காங்க. அப்ப நான் இந்த இடத்துல வந்து ஆன்ஸர கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஒய். ஸோ ஒய்யோட ஃபேஸ் வேல்யூ 25. ஆனா அதோட ஆப்போசிட் வேல்யூ எனக்கு தெரியும். ஸோ 27 மைனஸ் 25. ஓகே. 27லேருந்து 25 கழிச்சோம்னா 2. அடுத்ததா ஏ. ஏக்கு வந்து 1. அதுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஆப்போசிட் வந்து 26.
ஓகே 26 அது எனக்கு நான் ஞாபகம் இருக்குது. 27லேருந்து 1 கழிச்சாலும் சரி, எப்படி பண்ணாலும் சரி, அப்போ 26. அடுத்து பி. பியோட ஃபேஸ் வேல்யூ 16. 27ல் 16 கழிச்சேன் அப்படின்னா 11. சியோட ஃபேஸ் வேல்யூ 3. 27ல் 3 கழிச்சு அப்படின்னா 24. ஓகே, ஸோ இதெல்லாம் கூட்டினேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் வரப்போகுது. இப்போ இது ரெண்டும் இப்படியே நான் கூட்டிடுவேன் 50. அடுத்து 61. 61 2 63. 63ஓட 7 கூட்டினோம் அப்படின்னா 70. ஸோ 70 அப்படிங்கிறது தான் என்னோட ஆன்சர். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். பட் இப்படியெல்லாம் லாஜிக் கேட்குறாங்க. கண்டிப்பாக இதில் யாராக இருந்தாலும் டைம் கொடுத்து தான் ஆகணும். டைம் டேக்கிங் கொஷின் கேட்குறாங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். ஓகே, ஸோ அடுத்ததாக பாருங்கள், பிளட் ரிலேஷன்லேருந்து கேட்டுக்கோங்க. பிளட் ரிலேஷன்லேயுமே இந்த மாதிரி கோடட் பிளட் ரிலேஷன் கேட்குறப்ப நிறைய பேர் வந்து தடுமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டைம் அதிகமாக கொடுத்து சால்வ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ இந்த கொஷினை நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதை நம்ம பார்க்கலாம். அடுத்து இதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த டைரக்ஷனில் தான் வருது. A + B மீன்ஸ் A இஸ் சன் ஆஃப் பின்னு வந்திருக்கு. ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பர்சன் தான் இந்த உறவு அப்படிங்கிற மாதிரி வருது. ஓகே, ஃபஸ்ட்டு பர்சன் தான் சன், ஃபஸ்ட்டு பர்சன் தான் பிரதர், ஃபஸ்ட்டு பர்சன் தான் ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி வருது. இப்போ S + D இதில் என்ன கேட்டிருக்காங்க, ஹவு இஸ் S ரிலேட்டட் டு H. ஹச்சுக்கு எஸ் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாகவே போட்டுருணும். எஸ்எல்லேருந்து H வரைக்கும் எல்லாத்தையுமே நம்ம போடணும். ஓகே, இப்போ S + D ப்ளஸ்னா சன்னு. யார்? எஸ் தான் சன்னு. எஸ்ஸு சன்னு. சன்னுனா மேல்னா நம்ம ப்ளஸ் போடுவோம், ஃபீமேல்னா மைனஸ் போடுவோம். அப்போ டி வந்து ஃபாதராகவோ மதராகவோ இருக்கலாம். அப்போ மேலே கீழே போடணும். ஓகே, மேலே ஃபாதர்னா மதர், கீழே வந்து சன் இல்லைனா டாட்டரை போடணும். அடுத்ததாக மைனஸ். அடுத்து மைனஸ் வருது. மைனஸ்னா பிரதர், ஃபஸ்ட்டு பர்சன் தான் பிரதர். அப்போ இது பிரதர். யாருக்கு? எஃப்க்கு பிரதர். ஓகே, அடுத்து இன்ட்டு. இன்ட்டு வந்து ஃபஸ்ட்டு பர்சன் ஒய்ஃப். ஓகே, அப்போ இங்கே ஃபஸ்ட் பர்சன் யார்? எஃப். எஃப் வந்து ஒய்ஃபு. ஒய்ஃப்னா ஃபீமேல், அப்போ மைனஸ் போடுறேன். ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னா நம்ம வந்து ஈக்குவல் டு போடுவோம். ஒரே கோடு போட்டோம்னா பிரதர் சிஸ்டர். ஓகே, 2 கோடு போட்டோம் அப்படின்னா அது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இப்போ இவங்க ஒய்ஃப்னா இவங்க ஹஸ்பண்ட். அப்போ ஜி வந்து ஒரு மேல். ஓகே, அடுத்து டிவிஷன். டிவிஷன் அப்படின்னா ஃபாதர். யார் ஃபாதர்? ஃபஸ்ட் இருக்க பர்சன் தான் ஃபாதர். அப்போ ரெண்டாவது பர்சன் வந்து சன்னோ டாட்டரோ இருக்கலாம். இப்போ ஹச் வந்து மேலா ஃபீமேலான்ட்டு தெரியாது. நான் வந்து நானாக சொல்லக்கூடாது. இப்போ ஹச்சுக்கு எஸ் என்ன வரும்னு தான் பார்க்கணும். ஹச்சுக்கு அப்பா, ஹச்சுக்கு அம்மா. ஓகே, ஸோ இப்போ ஹச்சோட அம்மாவுடைய பிரதருடைய சன், ஹச்சோட அம்மாவுடைய பிரதருடைய சன். ஓகே, அம்மாவுடைய பிரதருடைய சன் அப்படிங்கிறது தான் இங்கே ஆன்சர். ஃபாதருடைய சிஸ்டரோட சன் கிடையாது, ஃபாதருடைய பிரதரோட சன் கிடையாது, மதருடைய சிஸ்டரோட சன்னும் கிடையாது, மதருடைய பிரதருடைய சன்னு. ஹச்சுக்கு மதருடைய பிரதருடைய சன்னு தான் எஸ்ஸு. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதுலேயுமே அதிகமான டைம் எடுக்காது. பட் இதை விட நம்ம குயிக்காக எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல இந்த டைரக்ஷனில் கொடுத்துருக்காங்களா, அதாவது ஃபஸ்ட்டு பர்சன் தான் ரெண்டாவது பர்சனுக்கு இந்த உறவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த டைரக்ஷனில் கொடுத்துருக்காங்க. நம்ம அப்போ இங்கே இந்த டைரக்ஷனில் போகணும். மைண்ட்லேயே இதை சால்வ் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த ஹச்சை நான் எடுத்துக்குவேன். ஹச்சில் இருந்தால் நம்ம கேட்டிருக்காங்க, ஹச்சுக்குன்னு தானே கேட்டிருக்காங்க. அப்போ ஹச்சை நான் எடுத்துக்குவேன். ஓகே, அப்போ எனக்கு அப்படி மாதிரி எடுத்துக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறத எனக்குன்னு எடுத்துக்கணும். எனக்கு டிவிஷன்னா என்னது? ஃபாதர். எனக்கு அப்பா. ஓகே, அடுத்தடுத்த பர்சன் எனக்கு என்ன உறவுங்கிறத மட்டும் நான் சொல்லிக்கிட்டே போகிறேன். எனக்கு அப்பா. ஓகே, அடுத்து இன்ட்டுனா ஒய்ஃப். என்னோட அப்பாவோட ஒய்ஃபு எனக்கு அம்மா. ஓகே, இப்போ எனக்கு அம்மா. அடுத்ததாக மைனஸ். மைனஸ்னா பிரதர். பிரதர் என்னுடைய அம்மாவுடைய பிரதர், என்னுடைய அம்மாவுடைய பிரதர். அடுத்து ப்ளஸ்ஸு. ப்ளஸ்னா சன்னு. ப்ளஸ்னா சன்னு என்னுடைய அம்மாவுடைய பிரதருடைய சன்னு. அப்போ ஹச்சோடைய அம்மாவோட பிரதரோட சன்னு, மதர்ஸ் பிரதர் சன்னு. ஓகே, தாயின் சகோதரனின் மகன். மைண்ட்லேயும் போட முடியும் இந்த மாதிரி கொஷினை. ஸோ நான் பின்னால் உங்களுக்கு நிறையா கொஷின்ஸ் கொண்டு வரேன். இந்த வீடியோ வந்து ஒரு டெமோ தான். என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு டெமோ தான். அடுத்தடுத்து இதில் எல்லா ஷார்ட்கட்டும் அப்ளை பண்ணுற மாதிரி நான் தனித்தனி வீடியோ ஒவ்வொரு டாப்பிக்கும் கொண்டு வருவேன். ஓகே, ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். இது வந்து செட். ஓகே, செட் அனலாகி. இப்போ இந்த இதில் ஒரு லாஜிக் இருக்கும். இந்த 3 நம்பருக்குள்ள ஒரு லாஜிக் இருக்கும். அதே லாஜிக் தான் இந்த 3 நம்பருக்குள்ளேயும் இருக்கும். அதே லாஜிக்கை ஃபாலோ பண்ணுற ஆப்ஷன் எது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் ஃபஸ்ட்டு லாஜிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு டைம் ஆகும். அந்த லாஜிக்கு வந்து 4 ஆப்ஷன்லையும் எது ஃபாலோ பண்ணுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இது டைம் டேக்கிங் கொஷின், அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதில் லாஜிக் கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தாலே தெரியுது. நடுவில் இருக்க நம்பர் பெருசாக இருக்குது, இது ரெண்டும் சிறுசாக இருக்குது. இது ரெண்டையும் கூட்டினேன் அப்படின்னா 7 + 22 வந்து எத்தனை? 29. 29 இன்ட்டு 3 போட்டேன் அப்படின்னா எத்தனை வரப்போகுது? 77 வரப்போகுது. ப்ளஸ் 3 போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து 80 வரப்போகுது. ஓகே,
இதே லாஜிக் இங்கே அப்ளை ஆகுதான்ட்டு பார்த்தா இப்போ 43யும் 19யும் கூட்டணும் அப்படின்னா அது கண்டிப்பாக 62ன்னு வரப்போகுது. 62ன்னு 3 போட்டோம் அப்படின்னா அது 180 தாண்டிடும். 60 3 180, 143 வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போது இந்த லாஜிக் கிடையாது. ஓகே, இந்த மாதிரி சிம்பிளான லாஜிக் கிடையாது. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நான் 7யும் கூட்டணும் அப்படின்னா எத்தனை? 39. 39 2 போடுறேன். 39 2 போட்டோம்னா எத்தனை வரப்போகுது? 58 வரப்போகுது. 58 அதோட இன்னொரு வாட்டி இந்த 22 கூட்டினோம்னா எனக்கு வந்து 80 வரும். ஓகே, ஸோ இந்த லாஜிக் கூட வரலாம். ஓகே, இந்த ரெண்டையும் கூட்டி 2ஆல் பெருக்கிட்டு அது கூட மறுபடியும் இந்த நம்பரை கூட்டுறது. ஸோ இப்படி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? இங்கே 22 2 வாட்டி இங்கே பெருக்கியிருக்கோம், இன்னொரு வாட்டி இங்கே கூட்டியிருக்கோம். அப்போ 22 3 வாட்டி கூட்டியிருக்கோம், 7 2 வாட்டி கூட்டியிருக்கோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம லாஜிக் வச்சு பார்க்கலாம். இப்போ 7 × 2 ப்ளஸ் 22 × 3 இதை போட்டோம்னா என்ன வரப்போகுது? 7 2 14, 22 3 வந்து பார்த்தீங்கன்னா 66, கூட்டினோம்னா என்ன வரப்போகுது? 80 வரப்போகுது. ஸோ இந்த லாஜிக் இருக்கலாம். ஓகே, இங்கே நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். ஓகே, 43 × 2 ப்ளஸ் 19 × 3 வரலாமான்ட்டு பாருங்கள். ஓகே, 43 × 2 இது வந்து 86 வரும். ஓகே, அடுத்ததாக 19 × 3 இது வந்து ஒரு 57 வரும். ஓகே, இப்போ 7ம் 6ம் வந்து எத்தனை? 13. ஸோ 3 வருது. இப்போ கரெக்டு தான். ஓகே, 143 வருது. இது கரெக்டு தான். இந்த லாஜிக்கில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்பரை 2 வாட்டி மல்டிபிள் பண்ணுறாங்க, 2ஆம் நம்பரை வந்து 3 வாட்டி மல்டிபிள் பண்ணுறாங்க. அதை ரெண்டையும் கூட்டினோம்னா நம்மளுக்கு நடுவில் இருக்கிற நம்பர் வருது. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து இந்த லாஜிக்கை எந்த ஆப்ஷன் ஃபாலோ பண்ணுது அப்படிங்க செக் பண்ணலாம். இப்போ 15 × 3 15 3 வந்து எத்தனை? 45. அடுத்து 25 × 2 போட்டோம்னா 50. 50 45 அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக இது கரெக்டாக வராது. 91 வராது. ஓகே, 95 வரும். அப்போ இது வந்து தப்பு. இப்போ 15 × 3 அதே 45, 11 × 2 22. ஸோ இந்த இடத்துல 45 ப்ளஸ் 2 47 ப்ளஸ் 20 67 ஆகுது. ஆனால் 63 வரணும். அப்போ இதுவும் வராது. ஓகே, 21 × 3 இது வந்து எத்தனை? 63. 13 2 26. ஓகே, ஸோ 6 3 9 கரெக்டாக தான் வருது. ஓகே, 89 வருது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 26 ப்ளஸ் 63 89 தான் வருது. அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்த நான் வந்து செக் பண்ண போகிறதே கிடையாது. இதுதான் ஆன்சர்னு போட்டுட்டு அடுத்த கொஷினுக்கு போயிடணும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஷின் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கொஷினும் கேட்டிருக்காங்க. லாஜிக்கல் அண்ட் மீனிங்ஃபுல் ஆர்டரில் வந்து அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 5 வார்த்தை கொடுத்துருக்காங்க. இதை வந்து லாஜிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். ஓகே, பிளான், ஷாப், மால், டிரைவ், ரிட்டன். ஓகே, இப்போ இதை வந்து லாஜிக்கலாக எப்படி அரேஞ்ச் பண்ணுறது? இதில் பார்த்தாலே தெரியுது. பிளான் பண்ணி ட்ரைவ் பண்ணிவிட்டு மாலுக்கு போகிறாங்க, ஷாப்பிங் பண்ணிவிட்டு ரிட்டன் வராங்க. ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்னது? பிளான் தான். மாலுக்கு போய் பிளான் பண்ணி ஷாப்பிங் பண்ணாங்கன்ட்டு இருக்காது. பிளான் பண்ணிட்டு தான் ஷாப்பிங் போயிருப்பாங்க. அப்போ இது வந்து ஃபஸ்ட்டு வரும், ரிட்டன் வர்றது கடைசியாக வரும். இதை வச்சு நம்ம ஆன்சரை பண்ணிடலாம். மேக்ஸிமம் இதுலேயே ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் கொஷின் இருக்கும். ஃபஸ்ட்டு 5ஆவது வர்றது 5ஆவது, நடுவில் என்ன வேணாலும் வரலாம், செக் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் ஆன்சர்னு நான் சொல்லிட்டேன். இப்போ பிளான் பண்ணிவிட்டு ட்ரைவ் பண்ணி மாலுக்கு போய் ஷாப்பிங் பண்ணிவிட்டு ரிட்டன் வரோம். ஓகே, பிளான் பண்ணிவிட்டு ட்ரைவ் பண்ணி மாலுக்கு போய் ஷாப்பிங் பண்ணிட்டு ரிட்டன் வரோம். கரெக்டு தான். ஓகே, இந்த மாதிரி நிறையா கொஷின்ஸ் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் கொண்டு வரோம். இதுக்குன்னே தனி வீடியோஸ் ஒரு 2-3 வீடியோ கூட நான் கொண்டு வரேன். 30 கொஷின் கிட்ட கொண்டு வரேன். ஓகே, அடுத்ததாக இந்த மாதிரி கொஷின்ஸும் கேட்கலாம். ஓகே, in the following question a group of letter is given which are numbered 1 2 3 4 and 5. Select the combination of numbers so that letters arranged accordingly form a meaningful word. பின்வரும் கேள்வியில் 1 2 3 4 மற்றும் 5 என எண்களை கொண்ட எழுத்துக்களின் குழு கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த எண்களின் கலவையை தேர்ந்தெடுக்கும். இதனால் எழுத்துக்கள் அதற்கேற்ப அமைக்கப்பட்டு அர்த்தமுள்ள வார்த்தையாக அமைகிறது. இப்போ ஒரு 5 லெட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த 5 லெட்டரை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மீனிங்ஃபுல் வேர்டு வந்து ஃபார்ம் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த 5 லெட்டருக்கும் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த மீனிங்ஃபுல் வேர்டு ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அந்த வேர்டில் அந்தந்த லெட்டருக்கான நம்பர் எந்த ஆர்டரில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த நம்பரை பார்க்காதீங்க, ஆப்ஷனை பார்க்காதீங்க. ஆப்ஷனை கூட நீங்கள் வேறு வழி இல்லைனா பார்க்கலாம், எதில் மீனிங்ஃபுல் நம்பர் வருது, வேர்டு வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பட் முடிஞ்ச அளவு நீங்கள் இந்த இதை வச்சு நீங்களே செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லா நாலேஜ் இருக்குது அப்படின்னா நீங்களே வந்து இதில் எந்த மாதிரி மீனிங்ஃபுல் வேர்டு கொண்டு வரலாம்ட்டு பாருங்கள்.
ஓகே, இப்போ இதை பார்த்தாலே எனக்கு வந்து டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. ஓகே, ஜட்ஜ் அப்படிங்கக்கூடிய வேர்டு. ஓகே, JUDGE ஜட்ஜுங்கிற வேர்டு வந்து எனக்கு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. இப்போ ஜேக்கு வந்து 3, யூக்கு 2, டிக்கு 4, டிக்கு 5, டிக்கு 5, ஜிக்கு 4, ஈக்கு 1. ஓகே, 32541 அப்படிங்கிறது தான் என்னோட ஆன்சர். 32541 அப்படிங்கிறது தான் என்னோட ஆன்சர். ஓகே, இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி ஃபார்ம் பண்ண தெரியல, பார்த்த உடனே எனக்கு ஒரு வேர்டு தெரியல அப்படின்னா நீங்கள் ஆப்ஷனை வச்சு சால்வ் பண்ணி பார்க்கலாம் இந்த இடத்துல. ஓகே, அது வந்து அல்டர்னேட் ஆப்ஷன் தான், பட் அது டைம் எடுக்கும். இப்போ 3க்கு என்னவோ அதை போட்டு பாருங்கள். 3க்கு ஜே, 5க்கு டி, 2க்கு யூ, ஐக்கு இ, அடுத்து 5க்கு 5 2 வாட்டி வந்துருக்கு. ஓகே, 5க்கு மறுபடியும் டி. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆக்சுவலாக வரக்கூடாது. இந்த இடத்துல ஏதோ டைப்பிங் மிஸ்டேக் வந்திருக்கு. ஸோ மிஸ் ஆன லெட்டர் வந்து போடுங்க. ஓகே, இந்த இடத்துல என்ன மிஸ் ஆயிருக்குது? ஜி மிஸ் ஆயிருக்கு. ஓகே, அப்போ இந்த இடத்துல 4 தான் வந்திருக்கணும். ஸோ இப்போ இதில் எதுவும் மீனிங்ஃபுல் ஆர்டர் வந்திருக்கா, மீனிங்ஃபுல் வேர்டு வந்திருக்கா? இல்லை. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஷனையும் போட்டாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மீனிங்ஃபுல் வேர்டு எதில் வருதுன்னு தெரிஞ்சிடும். பட் இதில் டைம் ஆகும். நீங்கள் பார்த்த உடனே உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆனிச்சுன்னா ஓகே, இல்லைன்னா இந்த மாதிரி போட்டு பார்க்கணும். ஓகே, எப்படியாச்சும் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி போடுங்க. பட் குயிக்காக சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறவங்க வந்து வேர்டை வச்சே, இந்த கொடுத்துருக்கூடிய லெட்டர்ஸை வச்சு என்ன வேர்டு வரலாம்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்து போட்டுருங்க. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இது வந்து சிலாகிசம். ஓகே, சிலாகிசம் டைப்பில் இருக்கக்கூடிய கொஸ்டின் தான். ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் இன்னொரு டாபிக் இருக்குது, அது நம்ம பார்க்கலாம். இது வந்து சிலாகிசம் டாபிக். ஓகே, நோ கப் இஸ் அ பிளேட், அதாவது எந்த கோப்பையும் ஒரு தட்டு அல்ல. நோ கப் இஸ் அ பிளேட். இப்போ இந்த இடத்துல வந்து நான் கப்புன்னு எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் இதை வந்து நான் பிளேட்டுன்னு எடுத்துக்கிறேன். கொஷின்லேயே நோன்னு கொடுத்துருக்காங்க, இது ரெண்டுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஓகே, ஆல் பிளேட்ஸ் ஆர் கட்லரிஸ், எல்லா தட்டுகளும் கட்லரிகள். ஓகே, பிளேட் எல்லா பிளேட்டும், ஆல் வந்திருக்குன்னா ஆளுக்கு அப்புறம் இருக்கிறது வந்து மேலே வரணும். ஆளுக்கு அப்புறம் ஆல் பிளேட்ஸ் ஆர் கட்லரிஸ். ஓகே, ஆல் பிளேட்ஸ் ஆர் கட்லரிஸ், அதாவது ஆளுக்கு அப்புறம் இருக்கிறது வந்து உள்ளே வரணும், அதுக்கப்புறம் இருக்கிறது மேலே வரணும். ஓகே, ஸோ இது வந்து கட்லரிஸ், CUTன்னு வச்சுக்கிறேன், ஏன்னா இங்கே ஆல்ரெடி ஒரு சி இருக்குது கப்புக்கு. நோ கட்லரி இஸ் அ ஸ்பூன். ஓகே, இப்போ கட்லரிக்கும் ஸ்பூனுக்கும் சம்மந்தம் கிடையாது, நோன்னு அவங்களே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இந்த மாதிரி போட்டு வச்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம ஆன்சர் பண்ணலாம். சம் கட்லரிஸ் ஆர் பிளேட், தமிழில் இருக்கிறது பார்க்கணும் அவசியமே இல்லை, ஏன்னா இதில் வந்து மீனிங் முக்கியம் கிடையாது. அந்தந்த வார்த்தைக்கு சம் கொடுத்துருக்காங்களா நோ கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது தான். சம் கட்லரிஸ் ஆர் பிளேட். இப்போ கட்லரி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. பிளேட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. எல்லா பிளேட்டுமே கட்லரி. அதுக்கப்புறம் இந்த கட்லரியில் ஒரு சிலது பிளேட்டாகவும் இருக்குது தானே. அப்போ சம் கட்லரிஸ் ஆர் பிளேட் அப்படிங்கிறது கரெக்டு. ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் கரெக்டு. ஓகே, அடுத்து நோ கட்லரி இஸ் எ கப்பு. இப்போ கப்பு இங்கே இருக்குது, கட்லரி இங்கே இருக்குது. கட்லரிக்கும் கப்புக்கும் எந்த தொடர்பும் இல்லையா? நோ கட்லரி இஸ் கப்பு. இப்போ நம்ம போட்டிருக்க டயக்ராம் படி பார்த்தா கட்லரிக்கும் கப்புக்கும் தொடர்பு இல்லை தான். ஆனால் கொஷின் என்ன கொடுத்துருந்தாங்க? கப்புக்கும் பிளேட்டுக்கும் தான் தொடர்பு இல்லை. இப்போ இந்த கட்லரி இங்கே வரைக்கும் வந்திருக்கலாமே, இப்படி வந்திருந்தா தொடர்பு வந்துருமே. ஸோ அப்போ இது இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, இப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம், ஆனால் நம்ம கன்ஃபார்மாக இப்படி தான் சொல்ல முடியாது. கொஷினில் இவங்க வந்து இது ரெண்டுக்கும் ஒரு கனெக்ஷன் கொடுக்கவே இல்லை. கொடுக்கலன்னா நம்மளா யோசிக்கக்கூடாது. ஓகே, 100% அது கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா கொஷினில் கொடுத்துருக்கணும். கொடுக்கலன்னு நம்மளாம் யோசிக்கக்கூடாது. அப்போ இது தப்பு. ஓகே, இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். நோன்னு கொடுத்துருக்காங்க, நோன்னு நமக்கு சொல்ல முடியாது, எஸ்ஸும் இருக்கலாம்ல. ஸோ அப்போ இது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகே, ஸோ அப்படின்னால இந்த இடத்துல வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், நம்ம இதை வந்து தப்புன்னு எடுத்துடணும். ஓகே, சம் ஸ்பூன்ஸ் பீயிங் கப் இஸ் அ பாசிபிலிட்டி. பாசிபிலிட்டின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அந்த இடத்துல வந்து சான்ஸ் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, இந்த கொஸ்டின் நான் கொடுத்தது காரணமே பாசிபிலிட்டி அப்படிங்கக்கூடிய இந்த வேர்டு தான். ஏன்னா இது மாதிரி கேட்குறப்போ ஒரு சிலர் வந்து கன்ஃபியூஸ் ஆகுறீங்க, அதனால தான். இப்போ சம் ஸ்பூன்ஸ் ஆர் பீயிங் கப் இஸ் அ பாசிபிலிட்டி. இப்போ கப்பு இங்கே இருக்குது, ஸ்பூன் இங்கே இருக்குது. சில ஸ்பூன் வந்து கப்பாக இருக்கலாம் தானே. இப்போ இந்த இடத்துல வந்து நான் இப்படி கூட போட்டுடலாம், ஸ்பூன் எப்படி போட்டுட்டு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்ட்டு போடலாம். ஸ்பூன் எங்கே போடலாம்? இப்போ இது ரெண்டும் சில வரலாம், வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குதானே? இருக்குது. இங்கே பாசிபிலிட்டி இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க, வரும்ட்டு சொல்லலை. வரும்ட்டு சொன்னால் தப்பு, பாசிபிலிட்டி இருக்குன்னு சொன்னால் அது கரெக்டு. ஓகே, அப்போ கன்க்ளூஷன் 1ம் 3யும் ஃபாலோ பண்ணுது. ஓகே, 1 and 3 ஃபாலோ அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிகர் கவுண்டிங். ஸோ ஃபிகர் கவுண்டிங்குமே உங்களுக்கு டைம் டேக்கிங் கொஸ்டினாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ இந்த இடத்துல நீங்கள் மிடில் இந்த இந்த ரெக்டாங்கிளை மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த ரெக்டாங்கிளை எடுத்தீங்கன்னா இதை வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். இப்படி பிரித்தோம்னா இதே மாதிரி தான் இங்கேயும் பிரிஞ்சிருக்கு. ஓகே,
ரெண்டுமே சிமிலராக தான் இருக்குது. இந்த இடத்துல எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குமோ அத்தனை தான் இங்கேயும் இருக்கும். அப்போ நம்ம ஒரு இதை மட்டும் கவுண்ட் பண்ணோம்னாலே நம்மளுக்கு இன்னொன்று கிடச்சிரும். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 2, அடுத்த மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3, அடுத்து இந்த இடத்துல 1, 4. ஓகே, ஸோ இதில் மட்டுமே 4 ட்ரையாங்கிள் இருக்குது. அதே மாதிரி கீழேயும் 4 இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ 4 + 4 8 ட்ரையாங்கிள் வந்து இங்கே ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நானே உங்களுக்கு காட்டிடுறேன். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1, ஓகே, இப்படி பார்த்தீங்கன்னா 2, மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 3. ஓகேவா, மட்டும் ஒரு ட்ரையாங்கிள் இருந்துச்சு. ஓகே, ஸோ இது மட்டும் 1, இந்த மாதிரி 2, மொத்தமாக 3, இது மட்டும் 1, 4 இருந்துச்சு. ஓகே, ஸோ 4 + 4 இந்த இடத்துல 8 வந்துடுச்சு. அடுத்தா பார்த்தீங்கன்னா 1 1 1 ஒரு 3 இருக்குது. ஓகே, 8 + 3 11 வந்துருச்சு. ஓகே, 11 வந்துருச்சு. அடுத்ததா இப்போ நம்ம இதை வந்து 2ஆ பிரித்து தான் பார்த்தோம். 1ஆ மொத்தமாக வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஓகே, இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது, இங்கே ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ +2. ஸோ அப்போ எத்தனை ஆச்சு? 13 ஆச்சு. ஓகே, 13 ஆச்சு. இப்போ இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது, இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ 13 + 2 15. ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 15 தான். அதுக்கு மேலே எதுவும் ஃபார்ம் ஆகுனா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா. ஓகே, கண்டிப்பாக இருக்காது. இதுதான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இது வந்து ஃபிகர் சீரிஸ். ஓகே, ஃபிகர் சீரிஸில் நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு சீரிஸ் போய்கிட்டு இருக்குது, கடைசியில் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இது ஈஸி தான், பட் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. அதனால் நான் இதை வந்து கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டால் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க, நல்லா படிக்கிறவங்களே. அதனால தான். ஓகே, இப்போ இந்த மாதிரி கொஷினை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இதுக்குள்ளே, அதாவது ஒவ்வொரு கட்டத்துக்குள்ளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஃபிகர் இருக்குது. அதில் ஏதாச்சும் ஒரு ஃபிகரை மட்டும் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் வந்து அடுத்தடுத்ததுக்கு வந்து மூவ் பண்ணி போங்க. இப்போ நான் அம்புக்குறி எடுக்கிறேன். அம்புக்குறி இங்கே இருக்குது, அடுத்து 2வது வருது, அடுத்து 3வது பொசிஷனுக்கு வருது, அடுத்து 4வது பொசிஷனுக்கு வருது, அடுத்து இந்த இடத்துல வந்திருக்கணும். ஓகே, இப்படி வந்துக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி தானே வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த இடத்துல அம்புக்குறி இருக்கதான் எனக்கு ஆன்சராக இருக்கும். இந்த இடத்துல அம்புக்குறி இருக்க மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, அதுதான் ஆன்சர். ஸோ நான் பிடிச்ச ஃபிகர் கரெக்டாக பிடிச்சிட்டேன். ஓகே, அதனால் எனக்கு டக்குன்னு ஆன்சர் வந்துருச்சு. இப்போ ஒரு வேளை இந்த இடத்துல வந்து வேற ஒரு ஃபிகரை பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த ஸ்கொயர் எடுத்திங்கன்னா இங்கே வந்தது, அடுத்து இங்கே வந்திருக்கு, மறுபடியும் அங்கே வந்திருக்கு, மறுபடியும் இங்கே வந்திருக்கு. அப்போ மறுபடியும் மேலே வரணும், மறுபடியும் மேலே வர்ற மாதிரி பார்த்தா இங்கே வந்திருக்கு. அப்போ இதுவுமே எனக்கு வந்து கரெக்டாக தான் வந்திருக்கு. ஓகே, அந்த மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ இதுவுமே எனக்கு வந்து இந்த ஃபிகரை நான் எடுத்திருந்தாலுமே எனக்கு கரெக்டாக வந்திருக்கும். அடுத்து எல் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், எல் இங்கே வந்திருக்கு, அடுத்து இங்கே வந்திருக்கு, அடுத்து இங்கே வந்திருக்கு, மறுபடியும் மேலே போயிடுச்சு. அடுத்து எங்கே வரும்? எங்கே வேணாலும் வரலாம். ஓகே, மறுபடி அதாவது இங்கே வந்தது, இங்கே வந்திருக்கு, மறுபடியும் இங்கே வந்திருக்கு, அடுத்து இங்கே வந்திருக்கு. அப்போ மறுபடியும் இங்கே வரும். ஓகே, இந்த 3 பொசிஷனில் தான் மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்குது. அப்படி பார்த்தோம்னா இங்கே எல் இருக்குது, அதுவும் கரெக்டு தான். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அவ்வளோதான். நீங்கள் எதை பிடிச்சாலும் உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபிகரை வச்சு ஆன்சர் பண்ணுங்கன்ட்டு சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல முக்கோணம் இங்கே இருக்குது, அடுத்து இந்த கார்னருக்கு போகுது, மறுபடியும் மிடிலுக்கு வருது, மறுபடியும் இங்கே வருது. ஸோ இந்த பொசிஷனே மாறி மாறி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே இருந்தது இந்த கார்னருக்கு போச்சு, இங்கே இருந்தது இந்த கார்னருக்கு போகுதுன்னு பார்த்தோம்னா இந்த கார்னரில் ஒன்றுமே இல்லை. ஓகே, ஒரு சில நேரம் ஒரு சில ஃபிகர் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இது இங்கே போணுச்சு, அடுத்து இங்கே வந்துச்சு, அடுத்து இங்கே வந்துச்சு. அதாவது இந்த இடத்துல இருந்தது, இந்த இடத்துல இருந்தது, இப்படி போணுச்சு, மறுபடியும் இப்படி வந்து இப்படி வந்துச்சு, அதுக்கப்புறம் அது இங்கே வந்திருக்கு இந்த ஃபிகர் படி பார்த்தா. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஃபிகரை பார்க்குறப்போ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகலாம். ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. வேறு ஃபிகரை பாருங்கள், உங்களுக்கு கரெக்டான லாஜிக் வந்து ஸ்ட்ரைக் ஆகலாம். ஓகே, பட் நீங்கள் ஒரு இதை மட்டும் பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து 12 கொஷின் பார்த்துட்டோம். 12க்கு உங்களுக்கு எத்தனை கரெக்டாக இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த சீரிஸ் வந்து கண்டினியூ ஆகும். கண்டிப்பாக ஒவ்வொரு டாப்பிக்குமே, இதில் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்த ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து தனித்தனி வீடியோவாகவே நான் கொடுக்குறேன். நிறையா கொஸ்டின்ஸ் வச்சு தனித்தனி வீடியோவாகவே நான் கொடுக்குறேன். அதுவுமே நான் நம்ம யூடியூப்லேயே கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இல்லை கோர்ஸில் கொடுத்தாலும் கோர்ஸ்லேயுமே ஃப்ரீயாக நீங்கள் பார்க்குற மாதிரி கொடுத்துருவேன். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.